நமஸ்தே. என் குலதெய்வமாகிய மகாமுனிவர்களும் சித்தர்களும் கூடிய அருளிய மகாமந்திரத்திலிருந்து சில வார்த்தைகள் கூறுகிறேன். அந்த 3 எழுத்து மந்திரத்தை 300 தடவை சொல்லிட்டால் அது அந்த மூலையில் இருக்க சாபம் நீங்கும். நம்மளுடைய வேலை என்னது? சாப்பிட்டு சும்மா இருக்கும்போது என்ன வேலை? இந்த ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ஆராய்ச்சியில் தான் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு மனுஷன் நோய் இல்லாமல் வாழலாம். அவன் நோய் இல்லாமல் நோயற்று வாழ்வதற்கு ஆராய்ச்சி வேணும், புத்தி வேணும், சித்தம் வேணும். இந்த 3 பயிற்சி தெரிஞ்சிருந்தால்தான் இதில் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு அவன் மக்களை காப்பாற்ற முடியும். சித்தர்கள் நூல்கள் அரிய வகை நூல்களை வாங்கி வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்ததாகும். மன துன்பம் வருதா? துன்பம் வரும்போது இறைவனை வழிபடுங்கள், இறைவன் நிலையை அடைங்கள். நீங்கள் யாரும் தேடி போக வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சிறந்த ஞானத்தை அடைய பாருங்கள். நீங்கள் ஒன்றுமே பயிற்சி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இல்லற தர்மம் சொல்லியிருக்காங்க. அந்த இல்லற தர்மத்திலிருந்து கடைப்பிடிச்சு பசியோடு வரவங்களுக்கு அன்னம் அளித்து, துணி இல்லாமல் இருந்து கஷ்டமாக வரவங்களுக்கு அவன் துணி கொடுத்து, நீங்கள் பெரியவர்கள் முதியவர்கள் மதித்து இங்கே இருந்தீங்கனாலே உங்களுக்கு தானாகவே ஞானம் வரும். சித்த நிலையை அடையணுமா? நீ பக்தி நிலையை அடையணுமா? உன் இல்லறத்துக்குள்ளே இருக்குது. இல்லறமே சிறந்தது ஞானத்துக்கு. இல்லறம் சிறக்கலையினால் நல்லறம் சிறக்காதுன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்களாகவும். அது மாதிரியா நீங்கள் ஒவ்வொன்றும் கஷ்டம் வருது அப்படின்னு ஜாதக புக்கு எடுத்துக்கிட்டு ஜோதிடங்கிட்ட அலையிறதுனால புண்ணியம் இல்லை. கஷ்டம் எவ்வளோ வருது எனக்கே கொடுங்க, எவ்வளோ துன்பம் வருது எனக்கே கொடுங்க, எவ்வளோ இன்பம் வருது எனக்கே கொடுங்க அப்படின்னு போகுது. ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொட்டி வச்சோம்னா குப்பை சேர்ந்த மாதிரி சேரும். ஒரு நேரத்தில் அதை அழுகி அப்படியே தரமட்டமாகிடும், எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அதுக்காக தான் பக்தி நெறி வேணும் அந்த குப்பையை எரிக்கிறதுக்கு. பக்தி என்பது பக்தி. அந்த தீ வளர வளர அந்த குப்பையெல்லாம் எரிஞ்சு ஒரு நாளைக்கு நீங்கள் சுத்தமாக இருங்க. அப்போ சுத்தமாகும்போது சின்ன துன்பு கூட உங்கள் மேலே ஒட்டாது. கர்ம வினைகள்லாம் கழிஞ்சிட்டா தானாகவே தேடி வரும் செல்வம், தானாகவே தேடி வரும் வீரம், தானாகவே தேடி வரும் கல்வி. காலையில் எழுந்திரிச்சு வயசாகிடுச்சா 40 வயசானோன்னு ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி பாருங்கள். உங்ககிட்ட இருக்க வினையெல்லாம் அகன்று நீங்கள் தூய்மையான மனிதனாகிடுவீங்க. அந்த ஒரு சொல் மந்திரம், அந்த மந்திரத்தை உருவேற்றி மனதுக்குள் உருவேற்றி கபால வழியாகிய சரசராமம் அடைந்து அது பிரகாசிக்கும் போது மனிதனுக்கு யம பயம் இல்லை, யம தொந்தரவு இல்லை. அந்த மந்திரத்துக்குள்ள ஒளியாகிய சுற்றும் போது மனுஷனுக்கு யமனே பக்கத்தில் வரமாட்டான், மனிதனும் கடவுளாகலாம். காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு நீராடி அந்த 5:30 மணிக்குள் அந்த குரு தீட்சையை முடிக்கணும். 4 மணிக்கு பிரம்ம காலத்தில் எந்திரிச்சு நீராடி அந்த குரு மந்திரத்தை சொல்லி, ஒரு சொல் மந்திரத்தை சொல்லி அந்த குருவை தேடி நம்மளுக்குள்ள பேச வைக்கணும். பேசும்போது உங்களுக்கே தெரியும், அதிசயமாக இருக்கும். அதை வெளியே சொல்லவே கூடாது. அதுதான் குரு மந்திரம். அந்த குரு மந்திரத்தை உபதேசக்கூடிய இங்கே கலியுகத்தில் யாருமே இல்லை. அந்த குரு மந்திரத்தை சொல்லித்தரக்கு யாருமே இல்லை. அந்த குரு மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பவர் ஒருத்தர் தான். அந்த இறை அருள், இறை சக்தி, அந்த இறைசக்தி நம்மளுக்குள்ள இறங்கினால்தான் அந்த குரு மந்திரம் நம்மளுக்கு வேலை செய்யும். நீங்கள் என்ன கதையாடினாலும் நடக்கவே நடக்காது. மனைவி மக்கள் விட்டுட்டு காடில் போய் தவம் பண்ணினாலும் குரு சக்தி கிடைக்கும், போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. எங்கே அலைந்தாலும் நம்மளுடைய மனம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி தான் இருக்கும். அண்ணன், தம்பி, தங்கை, மகன், மருமகன், பேரன், பேத்தி, இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த குருமந்திரத்தை அடையணும் என்றால் தன்னுடைய வீடே தான் ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் இல்லற ஆசிரமத்துக்குள்ளே இருந்தால் அந்த குரு மந்திரத்தை நம்ம தேடணும். எத்தனையோ கோடி மக்களில் ஒருத்தர் அப்படிதான் வர முடியுமே தவிர நம்மளை ஆசைப்படுறதெல்லாம் நடக்க வேண்டியிருந்தால் ஈரசக்தி இல்லாமல் போய்விடும். மனிதனே கடவுள், கடவுளே மனுஷன். நம்ம தாத்தா என்ன வழியில் நடந்தாரு, இதை நினைச்சாலே உங்களுக்கு குரு பக்தி வந்துடும். அந்த குரு பக்தி வந்தால் தான் அந்த குரு மந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு பக்தி என்பது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டாம், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். நீங்கள் அந்த பிரம்மகாலத்தில் உட்கார்ந்தீங்கனால் உங்களுக்குள் ஒரு சின்ன சப்தம்
உண்டாகும். அந்த சப்தம் தான் குருவுடைய மந்திரம் இறங்கக்கூடியது. அந்த சப்தம் இறங்கியாச்சினால் உங்களுக்கு அதை கண்டு நீங்கள் பயக்க வேண்டிய தேவையில்லை. குரு மந்திரம் ஏற்றும் காலத்தில் மெதுமெதுவா ஏற்றணும். அது அப்படி ஏற்றும் போது உடல் சரீரமும் கிடையாது, சரீரத்துக்குள்ள இருக்க அந்த ஆன்ம சக்தியும் பெருகும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு பலம் கிடைக்கும், நல்ல வேலை செய்ய தெம்பு கிடைக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் துணிஞ்சு வேலை செய்யலாம், எந்த மூடையாக இருந்தால் தூக்கி எறியலாம், எந்த கல்லாக இருந்தாலும் பறித்து தூக்கி எறியலாம். குருமந்திரம் உள்ளே இருக்கும்போது அத்தனை வேலையும் செய்யும். ஒரு இடத்துல இருக்க விடாது, உட்கார விடாது, அப்படியே நடந்துக்கிட்டே இருக்க சொல்லும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம். அந்த குருமந்திரம் உதயமாகும். அதுதான் குருமந்திரம், குரு உபதேசம். அதுக்காக பணத்தை செலவு பண்ணி நீங்கள் இன்னொரு ஆளுகிட்ட வந்து நான் தீட்சை வாங்கிட்டேன், எனக்கு எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் எனக்கு அறிஞ்சது நானும் தேடினேன். குரு எத்தனையோ குருகளை தேடினேன், அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இது நாள் வரைக்கும் குருமந்திரம் எங்களுடைய தாத்தாவரையை நான் ஆடி போங்கட்டே அது எனக்கு கிடைச்சது. கரெக்டாக எந்திரிப்பேன், 3:30 மணிக்கு எந்திரிப்பேன், குளிப்பேன், 4:30 மணிக்கு அந்த குருமந்திரத்தை கேட்பேன். அந்த கேட்டு தான் நான் வந்து இருந்தேன். குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இருக்கணும். வெள்ளி செவ்வாய்க்கு வீடு வாசல்களை க்ளீன் பண்ணி விளக்கேற்றி வச்சு அந்த மாலை நேரத்தில் உட்காரலாம், மதியம் பூஜை செய்யலாம், சாயங்காலம் 6 மணிக்கு மேலேயும் பூஜை பண்ணலாம். நம்ம வசதிக்கேற்றபடியாக வந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்தோம், குளித்தோம், விளக்கு பற்ற வச்சோம், அந்த இடத்துல ஒரு பாயோ ஒரு விருப்பானோ விரித்து உட்காந்து வடக்கு முகமாக திரும்பி நம்ம குருவை நினச்சி, குருதேவா சிவபெருமானே, எனக்கு வந்து நன்மையை செஞ்சு காட்டுறதுக்காக குருமந்திரம் எனக்கு வேணும், என் உடல் ஆரோக்கியம் வேணும், என் கைகால் சுகத்தை கொடுக்கணும், நான் நினைக்கக்கூடிய காலம் யாவும் வெற்றி அடையணும், இந்த காலத்தில் நீ வந்து எனக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்தீங்கன்னா 4 மணிக்கு, அந்த 6 மணிக்கு, 8 மணிக்கு, 9 மணிக்கு நீங்கள் எப்போ வசதி இருக்குதோ அப்போ எல்லாம் நினைக்கலாம். அதுக்கே குருமந்திரம் ஏற ஏற உங்கள்கிட்ட இருக்க கஷ்ட காலமெல்லாம் ஒதுங்க நீங்களே பரிசுத்தமான ஆளுகாக இருங்க. நீங்கள் எதை காட்டாலும் வான்னு சாப்பிடக்கூடாது மனசு வராது. எங்கே எவ்வளோ தூரம் சென்று வந்தாலும் தனி தாகம் எடுக்காது, பசி எடுக்காது, நல்ல முறையாக இருக்கும். நீங்கள் அப்பயே ஒழுக்க நெருக்கி வந்துடுச்சு நம்ம உடம்பு அம்போது எங்கே போய் உட்காந்தாலும் சுவான்னு இந்த நிம்மதியாக இருக்கலாம். குருமந்திரம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். மெதுமெதுவாக ஏற்றணும். ஏற்றிட்டிங்கனால் அது வந்து சரசராமத்தில் அடையும் போது உங்களுக்கு அனைத்த காரியமும் சித்தியாகும், வெற்றி கிடைக்கும், முத்தியும் கிடைக்கும். இதுதான் குருமந்திரத்தினுடைய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சவங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஐயா நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னால் நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும், அந்த பெரியவங்க மூத்தவர்கள் சொன்ன மாதிரியே நான் எனக்கு கிடைச்சதே உங்களுக்கு நான் சொல்லுறேன். இதை வச்சு பலன் பெற்று போங்கள். நீங்கள் குருமந்திரத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க வீடியோவில். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதிலே பல இடத்துல குருவை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது வந்து நீங்கள் அந்த 4:30 மணிக்கு உட்காரும்போது சப்தம் கேட்கும். சப்தத்திலிருந்து தான் வரும் குருமந்திரங்கள். நான் வந்து சில இதுகளெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை தொடுத்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும் அந்த குருமந்திரத்தை பற்றி. அந்த குருமந்திரத்தை பற்றி உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து இருக்கும்போது உங்கள் காதுக்கு ஒலிக்கும். அந்த ஒளி வரும்போது தான் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. முக்கியமானதை நான் சொல்ல போகிறேன். இத்தனை நாள் கேட்டதை காட்டியும் இது அதிகமான கவனம் வச்சு கேட்கணும். கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்படைய முடியும். நான் சொல்ல கிடையாது, உள்ளே இருந்து அகத்திய மாமுனிவர் சொல்கிறார். அதை நான் கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதுக்காக நான் குறி சொல்லணும்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஞானத்துக்கு மட்டும்தான். நான் குறி சொல்லும்படியாக இருந்தால் நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் கோடீஸ்வரனாக இருப்பேன். அது எனக்கு தேவையில்லை. இந்த இதை வந்து நான் கண்ட இன்பத்தை வையகமே பெறட்டும் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இதை விரிவாக்கமாக நீங்கள் கேட்டு அதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதுலேருந்து ஒரு மண்டலம் சொல்லணும் நான் சொல்லக்கூடியதை. அது சிவதீட்சையில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்குள்ள ஒரு தோஷம் இருக்குது. அந்த தோஷத்தை போக்குனால்தான் நம்மளுடைய 6 சக்கரமும் வேலை செய்யும். அந்த தோஷத்தை போக்குனால்தான் இது 9 கிரக கோளில் வந்து ஒரு கோள் வந்து நம்ம உடம்புக்குள்ள 9 கோள் இருக்குது. அந்த ஒரு கோள் அந்த இடத்துல இருக்குது. அந்த மூலாதாரத்தில் கூடிய சக்தியை தடுக்கும். 4 இதுலையும் நம்ம 4 எழுத்து வச்சு திறக்கணும். அது திறந்தீங்கன்னா அது மேலே வந்து ஏறும்போது பிடனிக்கிட்ட வரும்போது இந்த 4 சக்கரம் கிடந்து இந்த பிடனிக்கிட்ட வரும்போது
அதை ஏற விடாது, நிப்பாட்டிக்கிறோம். நிப்பாட்டி கீழே போகும், கழுத்து கிருன்னு வலிக்கும், தலை சுத்தல் வரும், வாந்தி வரும், மயக்க வரும், சளி ஏறும். அப்போ அது முன்னக்கூடி இது வந்து இந்த ஃபஸ்ட்டு தீட்சையை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா கவனமாக கேட்டு இந்த தீட்சையை ஃபஸ்ட்டு தீட்சை இது பண்ணுறீங்க. இது மாதிரியே 15 தீட்சை இருக்குது. அது உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு தீட்சையை சொல்லிட்டு வரேன். அழகாக கேட்டுக்கோங்க. பழகும் போது மெதுவாக பழங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏற்றணும். ஒரே தான் உட்காந்திங்கன்னா மூலாதாரத்தில் வந்து சேதமாகுமையா. இது நீங்கள் வந்து கவனமாக கேட்டுங்க சாமி, நான் சொல்கிறேன். இந்த தீட்சையை வந்து கவனமாக கேட்டு அது வந்துட்டு ஓங்கார சக்தியிலிருந்து கிளம்பக்கூடியதை இந்த 4 எழுத்தையும் வச்சு நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஓம் சிவாய 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 நமஹ. ஓம் சிவாய 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 நமஹ சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது படிப்படியாக மாறும். இந்த பூ திறக்கக்கூடிய மந்திரத்தை நான் சொல்கிறேன். அந்த வாழைப்பூ திறந்தாத்தான் 4 இலக்கள் திறந்தாத்தான் மேலே ஏறும். ஓம் க்ளீம் சிவாய நமக, ஓம் க்ளீம் சிவாய நமக. இதை மட்டும் நீங்கள் காலையில் அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த 4:30க்குள்ளே 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு 4:30 வரைக்கும் சொல்லிட்டாலே போதும். இது மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ முடிகிற அளவுக்கு சொல்லுங்கள். இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு மகிழ்வு கிடைக்கும். நல்ல மாதிரியாக இருக்கலாம். அதை நான் வந்து குரு சொல்லுறது, அது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டால் வரன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் தொட்டு காட்டல, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இது காது கிட்ட வச்சு பதமாக கேளுங்க, உங்களுக்கு புரியும். இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. அப்படி இதிலிருந்து தான் அந்த தீட்சை முறைகள் கரெக்டாக வரும். ஒரு மண்டலம் கரெக்டாக சொல்லணும். ஓம் க்ளீம் சிவாய நமகா, ஓம் க்ளீம் சிவாய நமகா, ஓம் க்ளீம் சிவாய நமகா. இந்த மட்டும் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு சக்தி கிடைக்கும். நல்ல சுத்தமான இடத்துல ஒரு ஊதுபத்தி கொளுத்தி ஒரு விளக்கு பற்ற வச்சு உக்காந்திங்கன்னா கிர்ற நேரம் அப்படியே கம்மன் இருந்து, அப்போ நம்ம எந்திரிக்கும் போது நல்ல 2 கையும் தேய்ச்சி அந்த கையை இப்படி முடிச்சுட்டு நல்ல முகத்தை தேய்ச்சி தொடச்சிட்டு அப்புறம் வந்துட்டு இது பண்ணுங்க. காலையில் இதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே ஓடுற வாசியை கவனிங்க. வாசின்றது பழக வேண்டியதில்லை, நம்மளுக்குள்ளே ஓடுற அந்த மூச்சு காற்றை வந்து கரெக்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்லியிருக்காரு சித்தர்களாம். உனக்குள்ளே இருக்க பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளே பாம்பு இருக்குது, ராகு கேது 2 இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சரம் ஓட்டுறது. சரம் ஓட்டுறது வந்து சரயோகம்னு சொல்லும்போது இந்த வாசி தானாகவே எந்திரிச்சிடும். இந்த மந்திரம் சொல்லும்போதே மேலே இருக்க பூட்டு திறந்துருச்சுன்னா இங்கே மேலே காற்று போகிறதுக்கு என்ன. இப்போ வந்து நான் பட்ட கஷ்டத்தை உங்களை பட விட மாட்டேன். அதுதான் குருன்றது. அந்த குருவுடைய வார்த்தையை நீங்கள் வந்து கவனமாக கேட்கணும். அதை வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது எந்த சலசலப்பு இருக்கக்கூடாது, அதே கவனத்துக்குள்ளே கேட்கணும். கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வேலை செய்யும்போது இதை நினைக்கக்கூடாது. வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கும்போது தான் இதை நினைக்கணும். அதுதான் வந்து வெட்டமாட்டு வண்டின்றது. குடும்பம், அடுத்து ஆன்மீகம், தெய்வம், ஆன்மீகம். இதுதான் நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தை நல்ல முறையாக கும்பிடணும். நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்து சீரஞ்சிறப்பாக செய்யணும். வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணும். வீடு வாசல் தொடச்சி அன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு நல்ல சுத்தபத்தமாக இருந்து அந்த இது செய்யணும், அந்த காரியம் செய்யணும். 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து போகம் செய்யணும். அதை மட்டும் சொல்லிவிட்டு 15 நாளைக்கு ஒரு வட்டம் போகம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய இது. அதை பண்ணிக்கிட்டு வாங்க. நல்ல முறையாக இருக்கும். கவனமாக கேட்டுக்குங்க. இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பிடிக்கிறதா, அதான் பிடிக்க போகிறான்னு குரங்க பிடிச்சானு குரங்கு பிடி மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறணும். குரு சொல்லு மந்திரம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் புண்ணியம் உங்களுக்கு தொட்டவரே விட்டக என்றால் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பழிக்கும், பழிவிதமாகும். நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, என்ன பெண்டுகளை மேலே கண் வைக்கக்கூடாது. தலை பார்த்து நடக்கணும். அந்த பெண்ணுடைய கால் பார்த்து நீங்கள் நடக்கணும். அவள் தலை பார்த்து நடக்கக்கூடாது. நம்ம கண் நேருக்கு நேரம் விழக்கூடாது. நின்னால் உன்னுடைய பாய்ச்சாலும் அவளுக்குடைய பாய்ச்சாலும் அது பாவம் தான். இதிலெல்லாம் மர கிடைக்கணும். இன்னும் இதில் எப்படி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு தீட்சையினுடைய முறையை சொல்கிறேன். ஒரு தீட்சை 48 நாள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஆகணும். சொன்னால் தான் அந்த மந்திரத்துக்கு வந்து பவர் உண்டு. நான் சொன்ன மந்திரத்தை 48 நாள், ஒரு நாளைக்கு 128 முறை சொல்லணும். இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன்.
இந்தபடியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த 4 இதழ்களுக்கு வந்துட்டு 4 வகையான மந்திரங்கள் இருக்கிறது. அது வந்து அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். சிங் சிவா அங் நமகா. ஓம் சிங் சிவா அங் நமகா. இந்த 4 மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்தக்குள்ளே இருக்க ஜோதி வந்து மேலே கிளம்பி ஜோதி வேகமாக மேலே போகும். இது வந்து சிவசக்தி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வர காலத்தில் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னை மீறி ஒரு 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 ஜோதிமயமை கிளம்பி அந்த இடத்துல நீங்கள் பாருங்க 10 நிமிஷம் உட்காந்த இடத்துல 15 நிமிஷம் ஆகும். இந்த மந்திரம் சொல்லும்போது உடம்பு அமைதியாகும், நல்லா இருக்கும். கோபங்கள்லாம் தணிஞ்சிடும், நல்லா சுத்தமாக இருக்கும் உடம்பு. நீங்கள் வந்துட்டு அந்த அவஸ்தை இல்லாமல் இதை வந்துட்டு மெதுவாக வந்துட்டு 128 முறை இதை சொல்லணும். ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தால் 108ன்னு சொல்லுவாங்க. இது 128 முறை சொல்லணும். சிவமந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும், நல்லாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் கவனமாக செஞ்சுட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நான் சொன்னபடியே பரிகாரமாக ஒவ்வொரு மண்டலம் சொல்லணும். அந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லணும், இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லணும். சொல்லிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சிவாய நம சிவாய. இந்த மந்திரத்தை கரெக்டாக இப்படி சொல்லிட்டு வாங்க, நல்ல முறையாக இருக்கும். அந்த இதழ்கள் அப்படி திறந்து வரும்போது உள்ளிருந்து வர்றதுக்கு அந்த தகதலையன்று இருப்பதுக்கு தான் ஃபஸ்ட்டு மந்திரம். இந்த சிவஜோதி மந்திரம் இப்போ சொல்கிறது சிவசக்தி மந்திரம். இது வந்துட்டு நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா அந்த மலர் அப்படி திறக்கும்போது ஜோதி கிளம்பும். இது வந்து சிவதீட்சையில் 2வது தீட்சை. இது வந்துட்டு இதை வந்து 48 நாள் சொல்லணும். அது முடிஞ்ச பிறகு இதை எடுத்து சொல்லணும். நான் வரிசையாக வாரம் ஒரு வீடியோ போட்டு வரேன். 48 வாரத்துக்கு 48 வீடியோ அவங்களுக்கு போட்டு வரேன். நீங்கள் பார்த்து பலனடைங்க. இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வேறு எந்த இடங்கள் வராது. இந்த 48 முடியும் போதே உங்கள் குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகி வரும். ஒரு நிம்மதி கிடைக்கும். வேலைக்கு போயிட்டு வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளைகள்லாம் வந்து நல்ல முறையாக படிப்பாங்க, செய்வாங்க. உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் இது உண்டாது. இப்போ 2வது சொல்கிற மந்திரத்தில் நல்ல முறையாக இருக்கும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்லிக்கணும், கடைசியில் நமகா சொல்லணும். சொன்னால் தான் இது வந்து மந்திரம் பழகிடுவாங்க. உத்தராட்சி மலை வாங்கி வச்சுக்கோங்க. உட்காந்து கீழே ஒரு பாயோ ஒரு இதை துண்டோ விரித்து உட்காந்து வடக்கு முகமாக திரும்பி அந்த மந்திரத்தை ஏற்கனவே அது விளக்கொளி வந்து உங்கள் மேலே படணும். பண்ணிட்டு போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் தானாகவே வரும். நல்ல யோகமும் தானாக வந்து சேரும். இது வந்துட்டு இந்த போக நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சொல்கிறேன். அதுபடியே நீங்கள் நடந்துட்டு வாங்க, நல்லா இருக்கும். 3வது தீட்சையினுடைய பலன் உங்களுக்கு சகல தோஷங்கள் நீங்கிரும். இந்த 2 தீட்சையிலே சகல தோஷங்கள் நீங்கிரும். நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாரும் நீங்கிறதுக்கு 3வது தீட்சை சொல்கிறாரு. இதை கவனமாக கேட்டு பலன் பெறுங்கள். சிவசிவாய சிங் சிவாய நமகா. சிவசிவாய சிங் சிவாய நமகா. சிவசிவாய சிங் சிவாய நம. சிவசிவாய சிங் சிவாய நமகா. இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லணும். 3வது மண்டலம் சொல்லும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் கவனம் வச்சு சொல்லணும். இது சொல்லுற காலத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க துன்பம் இது ஒரு மண்டலம் செய்யும்போது உங்கள் துன்பங்கள் நீங்கி புறத்தோடும் இன்பம் நிலைச்சு நிற்கும், செல்வம் பிறகு ஓங்கி நிற்கும். இந்த மந்திரத்தை கவனமாக இருந்து சொல்ல வேண்டும். சொல்ல காலத்தில் உங்கள் குடும்பங்கள் சிறுத்தோங்கி இருக்கும். இந்த மந்திரம் சொல்ல காலத்தில் 2 நேரம் சொல்லணும். காலையிலும் சொல்லணும், பிரம்ம காலத்திலும் சொல்லணும், நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப கசகசானதை குளிச்சுட்டு அந்த விளக்கேற்றி வச்சு உட்காந்து சொல்லணும். 2 காலம் சொல்லி 3 மண்டலத்தில் உங்களுக்கு ஏறி முட்டி நிற்கும். அப்போ அந்த முட்டி நிற்கிறது தான் முன்னுக்கூட அந்த மந்திரத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அது வந்து பிடனை பக்கத்தில் பகவான் சனீஸ்வரர் இருப்பார். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தீட்சை. அந்த தீட்சையை நீங்கள் எடுத்து நல்ல முழுமையாக 48 நாள் சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய பிடி விளைகிறோம். அப்போ வந்து மேலே ஏறி இறக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை வந்து இதான் மூலாதாரத்தினுடைய தீட்சை இருக்கிறது. கலியுகத்தில் கடைசியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எத்தனை தவங்கள் பண்ணினாலும் எத்தனை தீட்சைகள் வாங்கினாலும் மனசுக்குள் இருக்கு குரு பேசாமல் எதுவும் நாடாது. குரு தீட்சை என்பது மனதுக்குள் இருக்கக்கூடிய உனக்குள் இருக்க குருவை நீ அனுதினமும் போற்றணும். அது குருவை போற்றுவது ஒன்று தான். நம் முன்னோர்கள் போற்றுவது ஒன்று தான். பெரியவர்கள் போற்றுவது ஒன்று தான். ஒரு பெரியவர்கள் பார்த்து சொல்லக்கூடிய சொற்கள் தான் இந்த காதில் ஒழிச்சிட்டே இருக்கும். நம்ம எதை கண்டுறோமோ அதான் காட்சியாக நடக்கும். எதை பார்க்குறோமோ அது காட்சியாக நடக்கும். எதை நம்ம நினைக்கிறோமோ அது முன்னாடி காட்சியாக வரும். இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. காலையில் வந்து அந்த 3 மணிக்கு எந்திரிக்கணும்.
தண்ணி வச்சு குளிக்கணும், கை கால் சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட உட்காந்து பெரியவர்களை நினச்சி மூத்தவர்களை நினச்சி உட்காந்து ஒரு விளக்கை பற்ற வச்சு ஒரே ஒரு ஊதுபத்தி, உன்னுடைய விளக்கு என்ன தெரியுங்களா, விளக்கு ஏன் பற்ற வைக்கிறேன்னு சொன்னால் நம்மளை அகில் வந்து நம்மளுக்கு ஜோதி கொடுக்கக்கூடியது. அந்த ஜோதி வந்து உங்கள் உடம்புல படணும், பட்டால் தான் இந்த இருள் அகண்டு ஜோதிமயமான உங்களுக்கு ஜோதி காட்சி கிடைக்கும். அதுக்காக தான் விளக்கு பற்ற வைக்க சொல்கிறேன். அது வந்துட்டு பற்ற வச்சு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு மண்டலம் சொல்லிட்டு வாங்க, நல்லா இருக்கும். நான் சொல்ல மந்திரத்தை சொல்கிறேன், அதுபடியே நீங்கள் அந்த இது பண்ணுங்க. இது வந்து மூணாவது தீட்சை நான் சொல்லக்கூடியது. இது வந்து நல்வனையும் தீவனையும் ஒழுங்குபடுத்துவது தீட்சை. இந்த தீட்சையை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது இது 3வது தீட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னே இந்த 3 தீட்சைக்கு முன்னாடி 2 தீட்சை சொல்லியிருக்கிறேன். அந்த வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சாப தோஷங்களை நிற்கிறதுக்கு அந்த மந்திரத்தை ஒவ்வொரு மண்டலம் சொல்லிவிட்டு இந்த மருந்துகளை சாப்பிட்ற காலத்தில் இந்த சிவ தீட்சையை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். இதுக்கு இந்த 3வது தீட்சை வந்து மந்திரம் வந்துட்டு சொல்கிறேன். அம் அங் ஷிங், அம் அங் ஷிங், அம் அங் ஷிங், அம் அங் ஷிங். இதை வந்து 3வது மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஐயா நேத்ரா தீட்சைன்னு சொல்லுவாங்க. இந்த தீட்சைக்கு வந்து காணாத காட்சியெல்லாம் காணும் நேத்ரா தீட்சை. இந்த தீட்சையை வந்து ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனையும் நீங்கள் என்ன நினைக்கிறதோ மனசில் நினைச்சா அது வந்து மனசுக்கு கண்ணுக்கு தோணும். அதுதான் நேத்ரா தீட்சை. இந்த தீட்சை வந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. இது முறைப்படி நீங்கள் தீட்சையை இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். அந்த மனக்கண்ணான ஓடி வாஞ்சி சுழிமுனையில் நின்று உங்களுக்கு பேசும். அப்போ வந்து வாசி யோகம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மந்திரம் சொல்லியிருக்கும்போது தானாகவே வாசி எழுப்பி கண் போய் மூலாதாரத்திலிருந்து மேலே இது ஆகிய சக்கரத்துக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய காட்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து காட்சி அளிக்கக்கூடியது இந்த மந்திரம். இந்த மந்திர தீட்சையை நீங்கள் முறைப்படி எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். அம் சிங், அம் சிங், அம் சிங். இந்த மந்திரத்துக்கு வந்து அம்மு பக்கம் ஓம் போட்டுருங்க, சிம்மு பக்கம் நமகா போட்டுருங்க. அம் சிம் நமகா, ஓம் அம் சிம் நமகான்னு சொல்லி நல்ல முறையாக பண்ணிடுங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி ஆகும் ஐயா. அது கூட வரக்கூடிய தெரியக்கூடிய இந்த மந்திரங்கள் பெரியோர்கள் மதிப்பாங்க. வாங்க ஒரு மந்திரம் சொல்லுங்கள், ஒரு விளக்கு தான், ஒரு ஊதிபத்தி தான். குளிச்சுட்டு வந்து ஆடைகளை மாற்றி நல்லா கீழே துண்டவோ அல்லது ஒரு நல்ல சாக்கு அரிசி பையை கூட வச்சுருங்க, விரித்து வச்சு உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து அந்த அந்த வெளிச்சம் அந்த ஒளி வந்து நம்ம மேலே படம்படியே உட்காந்து வடக்கு மண்ணை பார்த்து இந்த பக்கம் அந்த ஐயா இருக்கும்போது அம்மையப்பன் இருக்கும்படியா அந்த சிவசக்தி இருக்கும்படியா நினச்சிக்கோங்க. நினச்சி வச்சு சொல்லுங்கள், நல்லா நீரோடிகால வாழலாம் ஐயா தான் இந்த சிவசக்தியுடைய மந்திரங்கள். நீங்கள் சொல்லிட்டு வாங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம சொல்றது சிவ தீட்சையில் 4வது தீட்சை நான் சொல்றேன் ஐயா, நல்லா கேட்டுக்குங்க. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். என்ன சிங் வங், சிங் வங் அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. சிவதீட்சை நல்ல அழகா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த தீட்சையிலிருந்து விசுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடாதுங்க. தயவு செய்து தீட்சையை முடிச்சு மந்திரம் சொல்லி முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம்னாலும் அந்த இடத்துல வந்து கண்ணை மூடிட்டே இருக்கணும். தெளிவாகணும், நல்லா தெளிவான பொழுது எந்திரிச்சு போங்க, நல்லா இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது கடுகளவு தான். அந்த மந்திரம் 2 மந்திரம் தான். அந்த மந்திரத்தை நீங்க ஒரு மந்திரம் சொல்லி வர காலத்துல உங்க குடும்பத்துல விசேஷம் கிடைக்கும். விசேஷம் வேறு சும்மா சின்ன விசேஷமா கிடையாது. நீங்க உங்க குடும்பத்துக்கு புகழ் வந்து சேரும். அந்த மந்திரம் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிவனுடைய தரிசனம் கிட்டும். அந்த சிவசக்தி தரிசனம் உங்களுக்கு கட்டாயம் கிட்டும். இந்த மந்திரம் சொல்லி வரும்போது இது 5வது தீட்சை நான் சொல்லக்கூடியது சிவமந்திரம் 5வது தீட்சை. இதை நல்ல முறையா நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், நல்லா இருக்கும். இதை வந்து கடுகு சிறுசாரம்பு விட்டுறாங்க, காரம் அதிகம். நீங்க சொல்லும் போது நல்ல தேவநேயத்தோடு இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லும் போது இந்த மந்திரம் கட்டாய சித்தியாகும். நான் சொல்லி வர மந்திரம் யாருமே சித்தியாகும். மனதுக்குள்ள ஏற்றி சொன்னீங்கனால், மனப்பூர்வமாக சொன்னீங்களால், பூர்ணத்துல வச்சு சொன்னீங்கனால் கட்டாயம் இந்த மந்திரம் உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மந்திரத்தை
நீங்க அவ்வளவு சீக்கிரமா வந்து என்ன 2 இடத்த சொல்றாரு ஐயா சொல்லி விட்டுறாங்க. இந்த மந்திரம் கட்டாயம் சொல்லியாகும். இது சிவ தீட்சையில் 5வது தீட்சை இந்த மந்திரம். இந்த மந்திரம் உங்களுக்கு இந்த மந்திர தீட்சையை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன சிம்டம் காட்டுது அங்க வந்து வீடியோவை பதிவு பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு அது தகுந்தாப்படி நாங்கள் அனுப்பிச்சு விடுறோம். சரிங்களா? சிவசிவா 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 திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் 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 நமச்சிவாயம்.